அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் உரைநடை சரியா, சிலபஸ் வைஸ் நம்ம 8 பேரை படிக்க வேண்டியது இருக்குது. மறைமலை அடிகள், பரிதிமர் கலைஞர், நாமு வெங்கடசாமி, ராப்பி சேதுபிள்ளை, திருவி கல்யாண சுந்தரனார், வையாபுரி, தனிநாயகம் அடிகள், செய்கு தம்பி பாவலோட சேர்த்து 8 பேரை நம்ம உரைநடையில் படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உரைநடைனா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். உரைநடை என்பது செய்யுள் வழக்கினை படிப்போர் புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிய நடையில் எழுதுவது. சரியா, இப்போ செய்யுள்னா என்ன, ஒரு பாடல் இருக்கும், அதை படித்து நம்ம பொருள் கொள்வோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் படித்து புரிந்து கொள்ளும் வண்ணம் எளிய நடையில் எழுதுவது உரைநடை. ஓகேவா, பேசுவது போல் எழுதுவது உத்தமம்ட்டு நம்ம தொல்காப்பியர் சொன்ன மாதிரி தான். சரியா, படித்த உடனே பொருள் புரிந்துக்கிற வண்ணம் எழுதுவது தான் உரைநடை. படித்த உடனே நமக்கு புரியணும், அதுதான் உரைநடைன்றாங்க. சரியா, அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் இறையனாரின் கலவியல் உரை. இதன் ஆசிரியர் நக்கீரனார். சரியா, முதல் நூல் எது? இறையனாரின் கலவியல் உரை. அதுக்கு உரை எழுதினவர் நக்கீரனார். சரியா, இது முக்கியமானது. இந்திய மொழிகளில் முதலில் உரைநடை தோன்றிய மொழி எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ் மொழி தான். சரியா, இந்திய மொழிகளிலேயே முதலில் உரைநடை தோன்றிய மொழி எதுனா அது நம்ம தமிழ் தான். தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னு கேட்டால் நம்ம வீரமாமுனிவர். நம்ம வீரமாமுனிவர் சிறுகதையின் முன்னோடி என்றும் அழைக்கப்படுறார். சரியா, வீரமாமுனிவர் தமிழ் உரைநடை நூல்கள் பார்த்தோன்னா ஞானக்கண்ணாடி, வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், இதெல்லாமே அவருடைய முக்கியமான உரைநடை நூல்கள். சரியா, தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னு கேட்டால் நம்ம வீரமாமுனிவர். உரைநடை கவி சக்கரவர்த்தி அப்படின்னா யாருன்னு கேட்டால் பின்னத்தூர் நாராயணசுவாமி பிள்ளை உரைநடையின் கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுறார். ஓகேவா, கவி சக்கரவர்த்தி, உரைநடையின் கவி சக்கரவர்த்தி யாருன்னு கேட்கலாம், பின்னத்தூர் நாராயணசுவாமி பிள்ளை. சரியா, அடுத்ததாக உரைநடையை 4ஆக வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம். வகைப்படுத்தியவர் யார்? நம்ம தொல்காப்பியர் தான். எத்தனையா வகைப்படுத்துகிறாரு? 4ஆக வகைப்படுத்துகிறார். ஸோ அந்த 4 வகை என்னன்னு பார்த்தோம்னா, பொருள் மரபில்லா பொய்யாமொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி, பாவென்று எழுந்த கிளவி, பாட்டிடை வைத்த குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக வகைப்படுத்தியவர் யார்? நம்ம தொல்காப்பியர். சரியா, ஸோ இந்த 4 என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். பொருள் மரபில்லா பொய்யா மொழி அப்படின்னு தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் இன்றி பொய்யாக புனைந்து கூறுவதை பொருள் மரபில்லா பொய்யா மொழி என்று தொல்காப்பியத்துக்கு உரை எழுதி இளம்பூரணார் உரையில் இதை குறிப்பிடுறாரு. ஒரு பொருளே தரானா என்ன சொல்கிறது? இப்போது யானையும் பூனையும் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தின அப்படின்னு சொல்கிறது என்ன? இயல்புக்கு ஒவ்வாததாக இருக்கு இல்லையா. ஸோ பொய், அதுதான். இப்போ எழுதப்பட்ட எல்லா உரைநடைகளும் அது உண்மைன்னு சொல்ல முடியுமா? சில உண்மைகளும் இருக்கிறது, ஆனால் முழுக்க உண்மை நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நம்ம 10th ஓல்டு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெல்ல மெல்ல மர அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மின்றவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த கதை நண்பன் இறந்தவுடன் குடும்பம் படுற இதுவை பார்த்து தன்னுடைய குடியை அவன் நிறுத்திட்டான், ஸோ குடி என்ற சிகரெட்டை நிறுத்திட்டான் அப்படின்ற ஒரு கதை வருது இல்லையா. ஸோ அது உண்மையான்னு தெரியல இல்லையா, ஒரு புனைவாக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் சொல்கிறார், பொருள் மரபில்லா பொய்யா மொழி. உண்மைதான் இருக்கணும்னு இல்லை, பொய்யாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பொருளோடு புணர்ந்த நகைமொழி. ஃபஸ்ட்டு பொய்யின்ட்டார், 2வது அதில் உண்மையும் கலந்திருக்கும் அப்படின்றார். முழுவதும் பொய்யாக இல்லை, ஆனால் உலகின் உண்மை நிலையை ஒவ்வொரு அறிவுறுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாத்துலேயுமே பொய் கலந்துருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கவே செய்கிறோம் இல்லையா.
ஸோ அந்த அளவுக்கு மாற்றத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ பொய்யும் இருக்குது, உண்மையும் இருக்குது, இரண்டும் கலந்து எழுதப்படுதுன்றாரு. அடுத்ததா 3வதா பாவென்று எழுந்த கிளவி அப்படின்றாரு. அதாவது ஒரு பொருளை குறித்து கேட்பவரும் அதுக்கு விடை கூறுபவரும் கூறுகின்ற கூற்றை கூட சொல்கிறார். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், நம்ம 10th நியூ புக்கில் இருக்க உரைநடையின் அணிகலன் நம்ம எழில் முதல்வன் எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ இணையத்தமிழன் சங்கப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி இவர் பதில், அவர் கேள்வி இவர் பதில், அது மாதிரி தான் இருக்கக்கூடியது தான் பாவென்று எழுந்த கிழவி. சரியா? ஸோ 4வதாக என்ன சொல்கிறாருன்னா பாட்டிடை வைத்த குறிப்பு. ஸோ இந்த பாட்டிடை வைத்த குறிப்புன்னு கேட்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும், என்ன, உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்ற வேர்டு. ஸோ அந்த சொல் எதை குறிக்குது, நம்ம சிலப்பதிகாரத்தை குறிக்குது. ஸோ சிலப்பதிகாரத்துக்கு இடையிடையே வரும் உரைநடையை போன்றது. ஸோ அதான் சொல்கிறாரு பாட்டிடை வைத்த குறிப்பு அப்படின்னு. சரியா? ஸோ இந்த 4 வகையாக தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார். ஸோ இது 4 முக்கியமானது. ஸோ தமிழ் உரைநடையின் தந்தை, உரைநடை கவி சக்கரவர்த்தி. சரியா? இதெல்லாம் கேட்க வாய்ப்புள்ள கேள்விகளாக நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ நம்ம இனி ஆளுமைகளை பார்க்கலாம், மறைமொழிகளை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.